வணக்கம் மக்களே, நான் உங்கள் மீரான் தமிழ் கவி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நினச்சி பிஆரில் போட்டு மறுநாடி எல்லாமே குத்தி 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 சதுர அடிக்க போகிறோம் மக்களே. ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மஜாவாக இருக்கும். அப்படியே ஜம்முன்னு பயங்கரமாக இருக்கும் இந்த வீடியோ. எல்லாமே டப்புன்னு கண்ணை சுட்டுட்டு இருக்கானுங்களே. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் சோண்ட போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க சுடுறதெல்லாம் கேட்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக பேசலாம். அதான் சொலாரால் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த சொலாரா கழுத எதுக்கு தான் இந்த ஃப்ரீ ஃபயருக்கு வந்துச்சுன்னு தெரில. இறங்கின உடனே டப்னு அடித்து வாய அடிச்சிருவேனுங்க. அந்த இடத்துல வர என்ன இருக்குன்னு தெரில. ஈஃபில்ட்ட ஒரு பிரிட்ஜு மாதிரி அந்த பெருசு கட்டி வச்சுருக்கிறேன் மக்களே. ஓகே வாங்க, நம்ம அப்படியே இங்கே இறங்கிட்டு இந்த இடத்துல இறங்கிட்டு லூட் வச்சு டப்னு லூட்டை பண்ணிட்டு எல்லாமே அடித்து அடிச்சு மண்டலே போட்டாலும் இன்றைக்கி எப்படியே டைமண்ட் 4 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஒரே அடி எல்லாரையும் அடித்து ஆகணும். என்னடா நீ கத்தி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் யாரும் இல்லை. ஸோ கத்தி பேசுவேன் மக்களே. ஓகே, நம்ம அப்படியே ஒரு டேராவை போட்டுட்டு எவனாச்சும் இங்கே வரானுங்களான்னு பார்க்கணும். எவனுமே வரக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல யாருமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன். இட்ஸ் மீ மீரான். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இட்ஸ் மீ மீரான், இட்ஸ் _me_மீரானே மறக்காமல் போட்டு பாருங்கள். கமெண்ட்டில் வந்து அந்த பேர் கொடுக்குறேன், போட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா ஒட்டிக்கிறோண்ட டே எவன்டா அது எங்கடா இருக்கிறேனுங்க. ரொம்ப பாதி எழுத்து குறைச்சி விட்டாங்க. எங்கடா இருக்கு எல்லு இங்கே இருக்கிறான்னு வர தெரில. நம்ம அப்புறமா அவனை போய் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போய் லூட்டு எடுக்கணும் மக்களே. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட லூட்டு துப்புரா இல்லை. அசுரல்கி முடிச்சு விட்டா மக்களே. இப்போ நம்ம போய் அடிக்கணும் மக்களே. மறுபடியும் வரண்டா அப்படின்னு இப்போ மண்டையில் இறங்கி அடிக்கணும். எப்படியாச்சு கஷ்டப்பட்டாச்சு அடிச்சு ஆகணும் மக்களே. அந்த இடத்துல இறங்கிட்டு கரெக்டாக மண்டைக்கு வச்சு அடிக்கணும் மக்களே. இந்த ட்ரெயினாக போயிட்டுருக்கா இந்த இடத்துல நம்ம இங்கே தான் இறங்கணுமானு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு பார்த்துங்களேன். ப்ளூ ஜோனுக்குள்ளே போய் வந்துட்டு இருக்கானுங்க எல்லாரும். சரி ஓகே வாங்க. அப்படி எங்கே இறங்கினே தெரில. நான் பாட்டுக்கு எங்கேயும் இறங்கிட்டு இருக்கேன். ஓகே டக்குன்னு எல்லாரும் எல்லா பயனுள்ள எலிமினேட் ஆகிறானுங்க. ஓகே வாங்க போகலாம். ஓகே போய் டம்முன்னு அடிக்கணும். அப்படியே டம்முன்னு அடிக்கணும். லூட்டெல்லாம் பொறுக்கு லூட்டா பொறுக்கு. ஓகே லூட்டா பொறுக்கு. ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயின் இந்த எம்டிசி இல்லாமல் ட்ரெயின் கிளம்பக்கூடாது. நில்லுங்கடா லூட்டு. ட்ரெயின் கிளம்புறப்போ நல்ல லூட்லாம் கிடைக்கும். அதாவது நல்ல லூட்டு எல்லாமே கிடைக்கும். லூட்டு இது என்னதுன்னு தெரில. அது அப்புறமா பார்த்துக்கலாம். இது என்ன லூட் பாக்ஸ். தம்பே நில்லுப்பா ஒன்று அடிக்க முடக்கூடாது. ஓ முடிச்சாச்சுரா. ஓகே போடுத்துக்கிட்ட இன்றைக்கி அடியாக மட்டும் பாரு. ஃப்ரீ ஃபயர்னா என்ன நம்ம காட்டணும். எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் இப்போ வந்து விளையாட ரொம்ப பிடிச்சிருச்சு மக்களே. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து விளையாண்டுட்ருக்கோம். ஓகே அப்படியே டக்குடு ஒருத்த கில்லு தான் அடிச்சிருக்கோமா இப்போ வரைக்கும். அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை. பூயாடிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஒத்த கில்லு இப்போ வரைக்கும் ஒத்த கில் தான் அடிச்சிருக்கோமா. சோழி முடிஞ்சு. அதுக்கு டபுள் ஷூட்டர் இருக்குது. அதை வச்சு நான் என்னடா செய்ய. இப்போ இந்த ஸ்கேட் போர்டு எதுக்கு தான் இந்த ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்தேனுங்கன்னு தெரில. அப்பப்போ ஆனால் இது ஓகே போவோம். இன்னைக்கு இந்த ஓடுறதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். ஓகேவா நம்ம வந்து போகலாம். யாராது எவன்டாவன் போடுற முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஐயோ என்னோட அது ரெட் கலரில் எதுவும் இருக்குது மேலே. ஓகே வாங்கலாம். இந்த போடுத்துக்கிட்ட ஓகே வராரு எம்டிஜி வராரு எம்டிஜி வராரு. இன்னைக்கு அடிக்கிற அடியை மட்டும் பாரு. எல்லாமே கதற விடணும். ஓகே இதை வச்செல்லாம் நான் என்னடா செய்ய மெடிக்கிட்டு தரேனுங்களா. ஓகே வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ எல்லாம் எங்கே இருந்துடா ஸ்கோப் போகிறீங்க. இன்றைக்கி அந்த இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டேன். தம்பி எங்கே வரீங்க? இப்போ தம்பி நில்லுங்கப்பா. தம்பி மின்னல் வேகத்தில் போகக்கூடாது தம்பி. அப்புறம் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்னு நியூஸில் அண்ணன் போட்டுருவேன். தம்பி நில்லுங்கப்பா. உங்களுக்கு அடிக்க தெரில. உங்கள் ஹெட்டுக்கு நான் வச்சேன். எத்தனை பேர்டா வருவீங்க? உங்களுக்குலாம் அறிங்கிறதே இல்லையாடா. நான் மனுஷனா இல்லை வேறு ஏதாவதாடா மிஷினாடா அடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? நானும் வரேன்டா. நானும் ஏறிக்கிட்டு வரேன்டா. எம்டிச்சினா யாருன்னு காட்டுறேன்டாரா. நானும் வரேன்டா. ஏறிக்கிட்டு வரேன்டா நானும். நந்தா இல்லை எங்கே இருக்கீங்க? அடியை மட்டும் பாரு. இப்போ அடியை மட்டும் பாரு. அண்ணன் அடிக்காதீங்கடா. என்னால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ் ஃபஸ்ட்டு ஒரு க்ளோவில் போட்டு அங்கே இருந்தாலும் ஒருத்தன் மெடிக்கிட்ட சுற்றணும். அப்படி அண்ணன் அடித்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எம்டிஜினா யாருன்னு காட்டணும். எம்டிஜி பழைய எஃப்எஃப் பிளேயர். அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 கில்லாச்சும் அடிக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனால் 5 கிலோ அடிக்க முடியுமான்னு கூட தெரில. இல்லை எங்கே ட்ரெயின் அது மட்டும் கிளம்பிட்டே இருக்குது. சரி ஓகே வாங்க போகலாம். இந்த இடத்துல ஏதோ 11 இருக்கு. அப்படியே ஒழுங்காக ஏதோ கிடைக்க போகிறதுலன்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக கிடச்சிருக்கு. ஓகே எவனாச்சும் வாரானு பார்ப்போம். தம்பி ஒருத்தர் சுருன்னு 2 பேர் போனேனுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்களா சொல்லுவாங்க. 2 பேர் போனேனுங்க. ஒருத்தன் மண்டே ஒருத்தன் வந்து விரிச்சு வச்சுருந்தானா, அந்த ஏதோ ஒரு பண்டில் போட்டு விரிச்சு வச்சுருந்தானா அவன். அது எடுத்து இன்னொருத்தன் வேறு ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு வேறு தெரில. ஓகே வாங்க அவனை போய் தேடுவோம், எங்கேயாச்சும் இருக்கிறான்னு பார்ப்போம். ஜோனு வேறு பின்னாடி கவர் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணன்னு தெரில. ஓகே ஐயோ தம்பி வந்துட்டு. ஐயோ போச்சு 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 எல்லாம் போச்சு. எவ்வளோ ஏற போகுதுன்னு வேறு தெரியலையே. பார்ப்போம் எவ்வளோ ஏற போகுது. 44 ஏறுது. மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி எம்டிசி போயிட்டான். மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லி இப்போ இன்னொரு அட்டை நம்ம பிஆர் அங்கே போகிற மக்களே. என்னடா கண்ணெல்லாம் தண்ணியை தொங்கிட்டு இருக்கு. யாரில் நீ எங்கே இருந்துலே வர பாருங்க. என்னடா கண்ணு இது ஸ்கின் இல்லாமல் கையில் வச்சுட்டு என்ன ஷோக்கு காமிச்சிட்டு இருக்கியா? ஷோவு நான் ஷோ காமிக்கிறான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ அடிக்கிற அடையை மட்டும் பாரு. நான் எவனாச்சு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடித்து அப்படியே மண்டையாக போட்டு அடைச்சிடணும். நான் போன மேட்ச் தான் அசிங்கப்பட்டுட்டேன். இந்த மேட்சாச்சும் பூயா அடிக்கணும். எப்படியாச்சும் பூயா அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூயா வந்து நம்ம எப்படியாச்சும் அடிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பூயா அடிக்கிறது வந்து ஒரு தனி சுகம். ஆமாம், அதை ஃப்ரீ ஃபயர் விளாண்டவங்களுக்கு தெரியும். ஐயோ பூயா அடிக்கிறது வந்து ஒரு தனி சுகம் மக்களை. என்ன இது ஆல்பைனு டே பெர்முடாவை கொடுங்களாண்டா. டே பெர்முடா இங்கே பாருங்கள், ஒரு பக்கத்தில் மலையாக இருக்கா. இந்த கருணாகர் என்ன பண்ணிக்கான், எல்லா பிளேயர்ஸும் அந்த மலையாக இருக்கிற இடத்துல இறங்குவாங்கன்னு நினச்சி மலையை போட்டு விட்டுருறான். அதுக்கடுத்து அவனுக்கு தெரியாது இந்த இடத்துல சிட்டி இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன் புரியுதா? மலையை போட்டு விட்டுட்டு மலையில் இறங்காமல் எல்லோரும் சிட்டியில் இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த இடத்துலலாம் இறங்கவே முடியலையே, என்ன பண்ணுறது? ஓகே வாங்க நம்ம அப்படியே இங்கே இறங்கி, இது என்ன இடம் தெரில, ஒயிட் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு, இறங்கி பார்ப்போமே. ஓகே நிஜமாவே அது ஒயிட் ஹவுஸோடா இல்லை மிலிட்டியான இதை போட்டிருக்கு. மிலிட்டியாவா என்னதுடா அது? சாமான் மிலிட்டியா தான். இங்கேயே அத்தனை பேர் இறங்குறானுங்களா? நம்ம ஜோலி முடிஞ்சிச்சுடா. நிஜமாக நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வேறு எவ்வளோ நேரம், அதுக்குள்ளே பிரசாந்த்னு ஒருத்தர் எலிமினேட்டாக போடு வேறு லெவல். ஓகே அதுக்கடுத்து வந்து நம்ம கில்டு ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். எனக்கு கில்டு ஓப்பன் பண்ண எப்படிலாம் தெரியாது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும் தெரியாது. யாராச்சும் வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்விடேஷன் கொடுங்க, வந்து சேருங்க என் கில்டில். நான் இன்னும் கில்டே ஓப்பன் பண்ணலையே. அதுக்குள்ளே எவன்டா அவன் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து அடிக்கிறேனுங்க க்ளோல். அசிங்கப்படுறியடா எம்டிஜி. வெக்ட்ரு ஜீட்டிங் வெக்ட்ரு வச்சிருக்கா. சீட்டிங் வெக்ட்ரு வச்சா தம்பி அடிக்கிறா இருப்பான். நான் வரேன், அங்கே இறங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெலூனில் இறங்கலான் இருக்கேன். பெலூனே அண்ணே வாரேன். பெலூனில் இறங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் பெலூனில் இல்லை எவன்டாது என் மேலே குதிக்கிறது. ஓய் குதிக்கிறான். ஒத்த கில்லு இதுக்காக நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன். ஒத்த கில்லுக்காக நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன். சரி எவ்வளோ ஏதுன்னு தெரில. -16. ஒத்த கில்லு அடிச்சேன்டா. அதுக்குள்ளே இருக்கடா -16ன்னு சொல்லி ஓகே இன்னொரு மேட்ச் வந்துட்டா மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லி பிஆர் ரேக்கடை மறுபடியும் போட போகிறோன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரையும் அடித்து வாயா ஓடைகளோட சொல்லு இன்றைக்கி கேட்கலாம். என்னடா எம்டிஜி இதுக்கு முன்னாடி இப்படி நீ பேசுகிறதே இல்லை, இப்போ என்ன உனக்கு கொய்ப்பு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வரல மக்களே. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சு பிஆர் போட என்ன ஆச்சு தெரியுமா? பிஆரில் ஐயோ அதை சொல்ல விரும்பலை. இறங்கிட்ட உடனே நான் பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு இருக்கேன். அப்போயே ஒருத்த மண்டைக்கு வச்சு அழுத்தோம். இன்னொன்று ஸ்கேட்டிங் பாட்டில் எழுதி இறங்கிட்டு இருக்கேன். ஏடபிள்யூ வச்சு மண்டையிலே அழுத்துறோம். சரியா? இல்லை கேட்குறேன், நான் இறங்குறதுக்கு முன்னாடி அவனுங்களால மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இறங்க முடியுது? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் மெதுவாகவே பேசுகிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வர பார்த்தேன்னா போட்டு பெர்முடாவா இன்றைக்கி அண்ணன் அடியை மட்டும் பாரு. பெரும்டாவில் எப்படியாச்சும் அடிக்கணும் நம்ம. ஓகேவா? பெரும்டாவில் அடிக்காமல் இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் பெரும்டாவில் கஷ்டப்பட்டு அழுத்தணும். எப்படியாச்சும் அழுத்திப்பிடி வெற்றிலாம் நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லை. பீக்கு மேலே இறங்கலாமா? ஐயோ நான் வராது 8 வரலையே. சரி ஓகே வாங்க கிளாக் டவரில் இல்லை வேணாம்ப்பா, நான் ஃபேக்ட்ரியில் இறங்க போகிறேன்ப்பா. ஓகே வாங்க ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. ஃபேக்ட்ரி அப்படியே
தம்பி யார் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி நிறைய பேர் இறங்குறாங்க, ஆனால் எப்படின்னு தான் தெரில. ஓகே, நம்ம இந்த இடத்துல இறக்கணுன்னா எல்லாரையும் ஃபிஸ்ட்டு வச்சு அடிக்கலாம். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இறங்கடா. அந்த இடத்துல கிளாக் டவர் எவனாச்சும் இறங்குறாடான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சர்வே பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு ஓல்டுலலாம் 2019 2020லலாம் ஃபேக்ட்ரியில் ஒரு 10 பேர்கிட்ட இறங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ஒரு 2 பேர் கூட இல்லை ஃபேக்ட்ரியில். என்ன பண்ணுறது, நம்ம மட்டும் ஒத்தால இறங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. கீழே குதிச்சிருவோமா? கீழே குதிடா கைப்புள்ள. ஓகே, இங்கே இறங்கி ஆட்டோ டே வேறு ஃப்ரெண்ட்ஸ் மேலே குதிச்சா நீங்கள் மேலே இருக்கிறேனுங்களோ? இல்லை, என் மேலே குதிக்கிற மாதிரி காட்டுனுச்சு. ஒருவேளை கீழே குதிச்சிட்டானோ? இல்லை, இங்கே தான் இருக்கிறானா தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுது. ஒருவேளை கீழே இருக்கிறது புல்லட்டு அப்படியே மேலே பாயாதே. அப்படியே அழுத்திப்புடி ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். என்னை இப்படி சோதிக்காதீங்கடா, ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறீங்க? நான் மறுபடியும் மேலே இறங்கி கேட்குறது புரியுது. இந்த எம்டிஜி தேவையில்லாத வேலை மைனஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்போ மேலே இறங்க போகிறேன். மேலே இறங்கி அவனை போட்டு தள்ள போகிறேன். எங்கே இருக்கிறான்னு தெரில. அதோ இருக்குது என் லூட் பாக்ஸை எவனாச்சும் எடுத்தீங்க வாய உடைப்பேன். எங்கே இருக்கிறியானே? கீழே போய் டப்புன்னு வச்சிடலாமா? ஆச்சு பார்ப்போமா? ஒரு அஞ்சு அச்சு பார்ப்போம், வேறு வழி இல்லை. வரவா ஒடி போயிடுற எமௌண்ட் மட்டும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். எவனா இங்கே இறங்குற மாதிரி எனக்கு தெரியுது. நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. கீழே குதிச்சிடலாம். அலாக்கு பவர் ஏறட்டும். அலாக்கு பவர் ஏறுறதுக்கப்புறம் கீழே குதிப்போமா ஃப்ரெண்ட்ஸுக்கு? நல்ல வேலை கீழே தான் இங்கேருந்து அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எவனையுமே காணும், எங்கே இருந்தார்ல ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பார்த்தீங்களா? இது இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், நம்ம ஈஸியாக எங்கே வேணால் போய் சர்வே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஓ ஓ ஓ ஓ நம்ம இது மேலே வந்து போய் பார்க்கலாமா? ஓ சூப்பர். நோ ஓகே, அங்கே நம்ம அப்படியே போகலாம். இந்த இதை போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். எனக்கு லூட்டு வேறு இல்லை. அப்புறம் எப்படி நான் போய் அடிக்கிறது கேட்குறேன். நான் லூட்டே இல்லைனா நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போய் அடிக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். நான் அப்படியே போய் அடிக்க போகிறது இல்லை, அது உங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். நான் போய் எப்படி அடிக்கிறது? ஓகே, எங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேனுங்க? ஃபேக்ட்ரிக்குள்ளே மறுபடியும் போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், சர்வே பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு இங்கே ஒரு க்ளோவால் போட்டு அப்படியே சர்வே பண்ணிப்போம். ஆனால் வந்து இங்கே க்ளோவால் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சு யார் என்ன பார்க்குறா? மேட்ச் ஸ்பெக்டரா? யார் ஸ்பெக்ட்ரு? சுமித்துன்னு யாரும் பார்க்குறாங்க, ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மளை. ஒரு நான் அடித்தவங்களா இருக்குமோ? இல்லை, அவன் பேரை கூட என்னால் பார்க்க முடியாது. யாருன்னு தெரில. சுமித்துன்னு யாரும் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார்? அண்ணன் மறுபடியும் எனக்கு மைனஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் பாருங்களேன், மறுபடியும் எனக்கு மைனஸ் ஆகும் பாருங்களேன். மறுபடியும் மைனஸ் ஆகும். நல்ல ப்ளஸ். ஸோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஆர் ஆங்கட் வீடியோன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸ்குவாடாக பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகேவா?